லேண்ட் வாங்கின அப்புறம் பிளானை போடுன்னு பிளான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் ஃபார் பியரிங் கெப்பாசிட்டி. இது இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் போட முடியும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். இல்லாட்டி இதை உங்கள் இன்ஜினியர் இல்லை கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி இந்த டெஸ்ட்டை எடுத்தால் தான் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட முடியும். ஸோ இது மேண்டேட்ரி. ஸ்ட்ரக்சரல் டிசைன் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டாவது வாட்டர் டேபிள் செக் பண்ணணும். இதை நீங்கள் உங்கள் நெய்பர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அடி டெப்த்துக்கு போர் போட்டிருக்காங்கன்னு கேளுங்க. இதை கேட்கும்போதே முடிஞ்சால் போர்வெல் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு வாட்டர் சப்ளை பிளானிங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது சைட் மட்டம் பண்ணணும். இதுவே சைட் கொஞ்சம் குழியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் ஃபில்லிங் பண்ணணும். அதாவது மண்ணு கொட்டி மேடு பண்ணுறது. சைட்டை லெவலாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ஒர்க் ஃப்ளோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ண ஸ்பேஸ் டிசைட் பண்ணணும். உங்கள் இடம் பெருசாக இருந்ததுன்னா உங்கள் இடமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நெய்பர்ஸ்ட்டை கேட்டு அவங்க லேண்டை ஃப்ரீயாவோ இல்லை ரெண்ட்டுக்கோ கேட்கலாம். அஞ்சாவது டெம்பரரி இபி லைன் வாங்கணும். இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 மந்த் முன்னாடியே ரெடியாக வைக்கணும். இல்லாட்டி அன்னெசரி டிலேஸ்னால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆறாவது போர்வெல் மார்க்கிங். இது நீங்கள் உங்கள் நியர்பை விசாரித்து போர்வெல் டெப்த் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு கேட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வாட்டர் டேபிள் 30லேருந்து 40 அடியிலே இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் எல்ராட் மெத்தட் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.